சூழப்பிரியின் தளத்துக்கு வரவேற்கிறேன். நம்ம ரஷ்ய அதிபர் புட்டின் பத்தி ஒரு செய்தி. அதாவது அவர் செச்சனியாவுக்கு போயிருக்கிறாரு. அங்க ப்ராஃபட் ஈசா மாஸ்க், ஈசா நபி பள்ளிவாசல்ங்கிற பெயர் உள்ள ஒரு மஸ்ஜித் பள்ளிவாசல். அந்த பள்ளிவாசலுக்கு ஒரு கௌரவ அழைப்பாளராக வராரு, உள்ள வராரு. அப்போ அவருக்கு ஒரு குர்ஆன் கொடுக்குறாங்க, ஒரு அன்பளிப்பா கொடுக்குறாங்க அந்த பள்ளியுடைய நிர்வாகிகள். அப்போ அந்த குர்ஆனை வாங்கின உடனே அவருக்கு ஒரு மெய்சிலிர்த்து போய் மரியாதை நிமித்தமா அந்த குர்ஆனை வாங்கி ஒரு முத்தம் விடுறாரு. அது இறைவனுடைய வேதம் இல்லையா? ஆனா இவர் முஸ்லீம் கிடையாது, இவர் கிறிஸ்துவர். அந்த குர்ஆனை பார்த்து ஒரு பரவசத்துல ஒரு முத்தம் போடுறாரு. அதுக்கு பிறகு அவர் நெஞ்சோட அணைச்சிக்கிட்டு அங்க உள்ள நிகழ்வுகள்ல கலந்துக்கிறாரு. இது ஒரு பக்கம் இருக்குங்களா. அந்த பதிவுடைய கீழே நிறைய பேர் ஒரு முஸ்லீம்களை தான் என்ன சொல்றாங்கன்னாக்க, அதாவது நான் சொல்றது அமெரிக்காவில் உள்ள முஸ்லீம்கள், அதுல அங்கேயே ஒரு சில பேர் அறியாமையில இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, இது எப்படி புட்டின் அந்த குர்ஆனை கையை தொடலாம், ஒளிவின்றி தொடக்கூடாதுன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே. அப்ப இவர் இவருக்கு முஸ்லீமே கிடையாது, ஒழுவம் செஞ்சிருக்க மாட்டாரு, அப்புறம் எப்படி ஒரு குர்ஆனை தொடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் அங்க வாதத்தை வைக்கிறாங்க. இது தவறா புரிஞ்சு கொள்ளப்பட்டிருக்குது. குர்ஆனுடைய வசனத்தை தவறா புரிஞ்சுக்கிட்டு தங்களுக்கு தெரிஞ்சது மாதிரி அவங்க வியாக்கியானம் பண்றாங்க. அல்லாஹ் என்ன சொல்றாங்க அந்த குர்ஆன்ல, இந்த குர்ஆனானது அதாவது லவ்ஹுல் மஹ்ஃபூஸ் சொல்ற இங்க வானுலகத்துல இருக்கக்கூடிய ஒரு இடத்துல அது பாதுகாக்கப்பட்டிருக்குது. இறைவன் அதை எப்படி வச்சிருக்காங்கிறது அது இறைவன் தான் தெரியும். அதை தூய்மையாளர்கள் தொட மாட்டார்கள், தூய்மையாளர்களை தவிர மற்றவர்களும் தொட மாட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தான் அது குர்ஆன்ல இறைவன் அது சொல்றான். இதை இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னாக்க, இங்க நம்ம கைகள்ல இருக்கிற குர்ஆன் இருக்குல்ல, இந்த குர்ஆனை தான் இறைவன் சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தவறா விளங்கிக்கிட்டு இது முஸ்லீம்களை தவிர மற்ற யாரும் தொடக்கூடாது அப்படிங்கிறாங்க. பொதுவா நபிகள் நாயகத்துக்கு அந்த குர்ஆன் இறங்கினது புத்தக வடிவத்தாங்க இறங்குச்சு அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். அது கிடையாது, புத்தக வடிவில வரல, ஒளி வடிவுல தான் வந்தது. ஒளி வடிவுல வந்ததை அதுக்கு பிறகு அபூபக்கர் அவங்க டயத்துல கொஞ்சம் கலெக்ட் பண்றாங்க. அப்புறம் உமர் ரலியல்லாஹு அவருடைய காலத்துல கொஞ்சம் கலெக்ட் பண்றாங்க. எல்லாம் சேர்ந்து உஸ்மான் ரலியல்லாஹு காலத்துல அது எல்லாம் ஒருமைப்படுத்தி எல்லாத்தையும் ஒரு குர்ஆனா தொகுக்குறாங்க. அது முக்கியமான ஒரு வேலையை செஞ்சாங்க அவங்க. அந்த குர்ஆனை தொகுத்து அதுதான் இப்ப நம்ம கைகள்ல இருக்கிறது. இத இந்த குர்ஆன் நினைச்சுக்கிட்டு அவங்க பேசுறாங்க. இது கிடையாது. இறைவன் சொல்றது அதாவது வானுலகத்துல இருக்கக்கூடிய அந்த குர்ஆனை பாதுகாக்கப்பட்டிருக்குது. அதைத்தான் தூய்மையானவர்கள் தொட மாட்டாங்க அப்படின்னு இறைவன் அதுல சொல்றான். இப்போ அந்த குர்ஆன் இறங்குவதற்கு காரணமே அறியாத மக்கள் அறிந்து கொள்வதற்காக தான். குர்ஆனுடைய வசனம் எதுக்குங்க? முக்கியமா முஸ்லிம்களேன்னு சொல்லிட்டு ஒரு குறைச்ச வசனங்கள் தான் வரும். அதிகமான வசனங்கள் ஓ மனிதர்களே, யா அய்யுஹன் நாஸ், ஓ மனிதர்களே நீங்கள் கேட்க மாட்டீர்களா, இறைவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் செவிமடிக்க மாட்டீர்களா அப்படின்னு சொல்லிட்டு தான் மனிதர்களேன்னு உலக மக்கள் அத்தனை பேரையும் பார்த்தா பேசும். அப்ப அத்தனை முக்கியமா பார்த்து பேசுறப்போ அவர்கள் அதை எப்படி விளங்கிக்குவாங்க? அது அவங்க கைகளுக்கு போனா தானே அது விளங்க முடியும். அவங்கள்ட்ட பேசுறது, அந்த குர்ஆன் பேசுறது அவங்களுக்கு விளங்கும். அப்புறம் எப்படி இவங்க முஸ்லீம்களை தவிர வேற யாரும் தொடக்கலாம்னு சொல்றாங்க? தவறான விளக்கம் அது. அந்த வீடியோ காணொலியை கூட பாருங்க. ஒரு புட்டின் அந்த குர்ஆனை முத்தமிடுறத பாருங்க. அது இன்னொரு ஆதாரமா இருக்குது. அதாவது
நபிகள் நாயகம் வந்து மன்னர் ஹெர்குலிஸ் இருக்காருல்ல, அவருக்கு ஒரு கடிதம் எழுதுறாங்க. அப்ப வந்து அவர் வந்து முஸ்லீமா இல்ல, ஒரு ஹெர்குலிஸ், மன்னர் ஹெர்குலிஸ். அப்ப வந்து நபிகள் நாயகம் காலத்துல அவங்க ஹெர்குலிஸ் இருக்கிறாப்புல. அப்போ அவங்க ரசூல் எப்படி எழுதுறாங்கன்னாக்க, ஒரு கடிதம் எழுதுறாங்க. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ரோமாபுரியின் அரசர் ஹெர்குலிஸுக்கு எழுதிய கடிதத்தில் பின்வருமாறு கூறப்பட்டிருந்தது. அதை நான் அப்படியே படிக்கிறேன் பாருங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ்வின் அடியாரும் அவனது தூதருமான முகமது என்பவர் ரோமாபுரி சக்கரவர்த்தி ஹெர்குலிஸுக்கு எழுதி கொள்வது, நேர்வழியை பின்பற்றி வரும்போது சாந்தி நிலவட்டுமாக. நிற்க இஸ்லாத்தை தழுவுமாறு உமக்கு நாம் அழைப்பு விடுகிறேன். நீர் இஸ்லாத்தை ஏற்பீராக, நீர் ஈடேற்றம் பெற்றுவிடுவீர். அல்லாஹ் உமக்கு 2 மடங்கு சன்மானம் வழங்குவான். நீர் புறக்கணித்தால் உமது குடிமக்களின் பாவமும் உண்மை சாரும் என்று கடிதம் எழுதி பின்வரும் குர்ஆன் வசனத்தையும் அது குறிப்பிட்டுள்ளார்கள். அதாவது அந்த கடிதத்தை எழுதிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு குர்ஆன் வசனத்தையும் எழுதுறாங்க. அந்த குர்ஆன் வசனம் தான் நான் சைட்லயும் போட்டிருக்கேன் பாருங்க. வேதமுடையோரே, நாம் அல்லாஹை தவிர யாரையும் வணங்கக்கூடாது, அவனுக்கு இணையாக எதையும் கருதக்கூடாது. அல்லாஹு என்று நம்மில் ஒருவர் மற்றவரை கடவுள்களாக ஆக்கக்கூடாது என்ற எங்களுக்கும் உங்களுக்கும் பொதுவான கொள்கைக்கு வாருங்கள் என்று கூறுவீராக. அவர்கள் புறக்கணித்தார், நாங்கள் முஸ்லிம்கள் என்பதற்கு நீங்களே சாட்சியாக இருங்கள் என்று கூறிவிடுங்கள். திருக்குர்ஆன் 3:64. இதை வந்து அறிவிக்கிறவர் வந்து இப்னு அப்பாஸ், நூல் புகாரி. இந்த குர்ஆன் வசனத்தையும் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த கடிதத்தையும் இந்த ஹதீஸ்ல பதியப்பட்டிருக்குதுங்க. இப்போ வந்து அவரு ஒரு ஹிந்து மன்னர், அதாவது ஹிந்து மன்னர் இல்ல, கிறிஸ்துவ மன்னர். அவருக்கு இந்த கடிதம் வந்து போகுது. அதுக்கு முன்னாடியே பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் எழுதுறாங்க. அதோடு இல்லாம குர்ஆனுடைய வசனத்தையும் அதை வந்து எழுதுறாங்க. இப்போ வந்து இவங்க சொல்ற வாக்குப்படி, அதாவது முஸ்லீம்களை தவிர வேற யாரும் தொடக்கூடாதுன்றாக்க இந்த குர்ஆன் வசனம் அந்த ஹெர்குலிஸ் கைக்கு போகுமா இல்லையா? அப்போ அவங்களுடைய வாதம் பொய்ங்கிறது தெரியுதா இல்லையா? தவறான வாதம் தானே அது. நபிகள் நாயகம் அனுபவிச்சிருக்கிறப்ப இவங்க யாரும் அதை வந்து தடுக்கிறதுக்கு? இதெல்லாம் விளங்காம செய்யறது. அதாவது இப்போ மக்கத்துல இருந்த அந்த சிலை வணக்கத்தை புரிந்தவர்களுக்கெல்லாம் அறிவுரை சொல்றதுக்காக அந்த குர்ஆன் வந்து சிம்பு, அதாவது வசனங்கள் ஒவ்வொரு வசனங்களா இறங்குது. அந்த சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி இறங்குது வசனங்கள். அந்த வசனங்கள் அப்படியே உலக மக்கள் அத்தனை பேருக்கும் பொருந்தி போகுது. அப்படி இருக்கிறப்ப இப்ப நம்ம மூதாதையர்கள், இப்ப தமிழ்நாட்டுல முன்னாடி வந்து முஸ்லீம்களே கிடையாது. 1300 வருஷத்துக்கு பிறகுதான் வந்து சேரமான் பெருமாள் மூலியமா இஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து அந்த மன்னர் சேரமான், கேரளா மன்னர் இருக்காருல்ல, அவரு மூலியமா கொஞ்சம் கொஞ்சமா உள்ள நுழையுது இஸ்லாம். வணிகர்கள் மூலியமா உள்ள நுழையுது. அப்போ அதுக்கு பிறகுதானே நம்ம குர்ஆனை நம்ம தொட ஆரம்பிச்சோம். இப்போ வந்து அந்த டயத்துல வந்து அதே போல அவங்க எல்லாம் நினைச்சிருந்தாங்க, அங்கிருந்து வந்த வணிகர்கள்லாம், நீங்க எல்லாம் வந்து முஸ்லீம்கள் இல்லை, உங்களுக்கு எல்லாம் வந்து அந்த குர்ஆனை சொல்ல மாட்டேன், சொல்லி கொடுக்க மாட்டேன், நீங்களாம் இஸ்லாம் அப்படின்னாக்க நம்ம இஸ்லாத்தை தழுவி இருக்க முடியாது. இறைவன் என்ன பேசுறாங்கிறது நமக்கு தெரியாதானே நமக்கு வந்து அந்த அதோட உள்ள அர்த்தம் புரியும் நமக்கு. இது கூட புரியாம இது வந்து இந்துக்களோ மற்ற கிறிஸ்தவர்களோ இந்த குர்ஆனை தொடக்கூடாது அப்படின்னு சொல்லி இன்னும் ஒரு குரூப் நம்பிக்கிட்டு இருக்காங்க, சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இது தவறு நண்பர்களே. அதாவது இந்த குர்ஆன் வந்து நமக்கு மட்டுமல்ல சொந்தமானதல்ல, முஸ்லிம்களுக்கு மட்டும் சொந்தமானதல்ல, உலகத்தில் உள்ள அனைத்து மனிதர்களுக்கும் சொந்தமானது. இறைவன் சொல்றா இது வந்து அதாவது அந்த ஹெர்குலிஸ்க்கு எழுதுற அந்த கடிதத்துக்கு கூட என்ன சொல்றாங்க, உங்களுக்கும் எனக்கும் பொதுவான கருத்துகளில் ஒன்றாக இணைவோம் அப்படிங்கிறாங்க. இது வந்து பொதுவான கருத்துக்கள்னா நமக்கே இப்ப தமிழ்நாட்டிலேயே பொதுவான கருத்துக்கள்னா என்ன? இப்ப நமக்கும் தமிழர்களுக்கும் உள்ள தமிழர்கள் இந்துக்களுக்கும் நமக்கும் எல்லாருமே தமிழர்கள் தானே. முஸ்லிம்களும் தமிழர்கள் தான், இந்துக்களும் தமிழர்கள் தான். இப்ப வந்து அந்த 2 பேருக்கும் உள்ள பொதுவான கருத்துக்கள் என்ன? இப்ப கணியன் பூங்குன்றங்க என்ன சொல்றாரு, ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படிங்கிறாரு. சித்தர்களுடைய பாடல் அது. இப்போ இங்க வந்து இஸ்லாத்துல என்ன சொல்லுது, இறைவன் ஒருவன் தான் அப்படிங்கிறாங்க. அதாவது ஒரு தாய் மக்கள் அப்படிங்கிறாங்க. அதே சித்தர்கள் தான் ஒரு தாய் மக்கள்ங்கிறதும் நம்ம தமிழர்களுடைய பண்பாடு. ஒரு தாய் மக்கள் எல்லாருமே. இஸ்லாம் என்ன சொல்லுது, ஆதம் ஹவ்வாவிலிருந்து பிரிஞ்ச அவர்கள் பெற்ற பிள்ளைகள் வந்து பள்ளி பெறுகிறதான் இப்ப உலகத்தில் உள்ள அத்தனை முஸ்லீம்களும். இப்ப இது 2மே வந்து இஸ்லாத்தோட அடிப்படை கொள்கை. இந்த 2ஐயும் ஒத்துக்கிட்டானா முஸ்லீம் தான். இப்ப அதுதானே வந்து நம்ம தமிழர்களுடைய சித்தர்களுடைய பாடல்கள் அதுதானே சொல்லுது.
நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் இருக்கையிலே அப்படின்னு சிவவாக்கியருடைய பாடல்களையும் பார்க்கிறோம் நம்ம. அவரும் அதுதான் சொல்றாரு. நான் நாதன் இங்க இருக்கிறப்ப நீ போய் ஏன்பா நட்ட கல்ல போய் ஏன்பா நீ வந்து வணங்கிட்டு இருக்கிற அப்படின்னு வந்து நம்முடைய சித்தர்கள் எல்லாம் கேட்கிறாங்க. ஆக இதையும் சொல்றது என்ன சொல்றேன், இப்போ அந்த ஹெர்குலிஸ் கடிதத்துல வந்து, அதாவது வேதமுடையவரை நாம் அல்லாஹை தவிர யாரையும் வணங்கக்கூடாது, அவனுக்கு இணையாக எதையும் கருதக்கூடாது, அல்லாஹு என்று நம்மையில் ஒருவர் மற்றொருவரை கடவுள்கள் ஆக்கக்கூடாது என்று எங்களுக்கும் உங்களுக்கும் பொதுவான கொள்கைக்கு வாருங்கள் என்று கூறுவதாக. அதாவது குறைந்தபட்ச ஒப்புமைகள் எங்க இருக்குது? நிறைய இடங்களுக்கு போகாட்டியும் நமக்கு அவர்களுக்கும் ஒற்றுமை என்ன, எந்தெந்த விஷயங்கள்ல ஒற்றுமை இருக்குது அதை அப்படி பார்த்தோம்னாக்க, இப்ப நம்ம தமிழகத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா நமக்கும் தமிழர் இந்துக்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் ஒரே கொள்கை, எல்லாருக்குமே ஒன்றே குலம் ஒருவனே தேவன். இது வந்து அடிப்படை, இஸ்லாத்துடைய அடிப்படை. அதுதான் வந்து நம்ம சித்தர்களுடைய பாடல்களும் சொல்லுது. நம்முடைய மூதாதையர்கள் வந்து அப்படிதான் இருந்திருக்கிறாங்க. இப்ப கீழடியில வந்து ஆராய்ச்சி பண்ணாங்கல்ல, அதுல வந்து தேடினப்போ எந்த ஒரு விக்கிரகங்களும் கிடைக்கல. இப்ப இருக்கக்கூடிய முருகனாகட்டும், பிள்ளையாராகட்டும், மற்றபடி என்னென்னலாம் வரிசையா வச்சிருக்கிறாங்களோ, வெங்கடாஜலபதி, இன்னும் அது பாட்டுக்கு வரிசையா இருக்குது, சரஸ்வதி, இப்படி கடவுளர்கள் எத்தனை கடவுள்கள் வச்சிருக்கிறாங்கல்ல, ஒரு கடவுளுடைய சிலை கூட கீழடி ஆய்வுல நமக்கு கிடைக்கல. அப்ப இதுல என்ன தெரியுது, அந்த காலத்து தமிழர்கள் வந்து இந்த நாம வணங்கக்கூடிய இப்ப இந்துக்கள் வணங்குறாங்கல்ல, இந்த சிலைகள் எல்லாம் வணங்கியது இல்லை. அதன் பிறகு ஆரிய படையெடுப்பு நடந்தது பிறகுதான் அவர்களுடைய கலாச்சாரம் முற்றிலும் மாறுபடுகிறது அப்படிங்கிறது தான் இந்த கீழடி ஆய்வுலாம் நமக்கு வெளிப்படுத்துது. அதனாலதான் அந்த கீழடி ஆய்வுகளை வந்து மேலும் வெளியில வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அதுக்கு வந்து மத்திய அரசு வந்து எந்தெந்த வகையெல்லாம் வந்து திட்டம் போட்டு அதை வந்து முடக்கிறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணாங்க. கடைசியில தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் வந்து அதுக்கு நிறைய ஃபண்ட் எல்லாம் கொடுத்து அதை மேல வந்து கீழடி ஆய்வு வந்து தொடர்ந்து செயல்படுறதுக்கு இங்க உள்ள மக்களும் நிறைய பொருள் உதவி செஞ்சு அதை வந்து உண்மைகளை வெளிக்கொண்டு வந்திருக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னாக்கா, அங்கே இருக்கக்கூடிய ஆரிய தொடர்புல உள்ள மக்கள் வந்து இதை வந்து வெளியில வர்றதுக்கு விரும்பல. இந்த கீழடி ஆய்வுகள் வந்தாக்க இந்த ஆரியர்கள்லாம் வெளிநாட்டுல இருந்து இங்க உள்ள வந்தவங்க வந்து நிரூபணமாகுது. ரெண்டாவது, இப்ப உள்ள இந்த இவங்க கட்டமைச்சு வச்சிருக்காங்களே இந்து மதம்னு சொல்லிட்டு, அது வந்து எல்லாமே பூர்வீகமான இந்து நம்ம தமிழர்களுடைய மதம் கிடையாது அப்படிங்கிறது வெளிச்சத்துக்கு வந்துடும். அப்படிங்கிற எனவே யாரும் தொடக்கூடாது அப்படின்னா நீங்க வந்து யாரையும் வந்து கட்டாயப்படுத்தி இது குர்ஆன அவங்களா விரும்பி நான் வந்து குர்ஆனை படிக்க வர்றவங்களை வந்து நீங்க தடுக்காதீங்க. அது நாமளே தவறு செஞ்சதாயிடும். ஓகேங்களா? அது விளக்குறது தான் இந்த பதிவு.